Hi, welcome to our biology revision class. Today our topic is environmental issues. கடைசி சாப்டர் இது இந்த எக்காலஜி யூனிட்டுக்குள்ள ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னைக்கு ப்ரெசன்ட் டேட்க்கு நமக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு டாபிக். அதனால் இதில் முக்கியமாக இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆக்ட், வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட், ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட், அப்புறம் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். மான்ட்ரியல் ப்ரோட்டோகால், கியோட்டோ ப்ரோட்டோகால்னு நிறைய இயர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் நம்ம இந்த இதில் படித்தோம், மைக்ரோப்ஸில் இருக்கிற மாதிரி பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், யூட்ராஃபிகேஷன், ஆல்கல் ப்ளூம்ஸ், எப்படிலாம் ஒரு வாட்டர் பாடி நாஸ்டி ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு அர்பனைசேஷனால் இருக்கிற நார்மல் பிளேஸ் எப்படி வந்து டெசர்ட்டாகவே மாறப்போகுது இன்னும் ஃப்யூச்சரில். இப்படி தான் மாறி இருக்கலாம் ஒரு காலத்தில். அப்போல்லாம் நிறைய ஆண்டுகள் 1000 years எடுத்துக்கிட்டு இப்போ இன்னும் ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளே மாறுது. இந்த மாதிரி முக்கியமான டாபிக். அதுவும் இல்லாமல் இந்த ஓசோன் டெப்ளீஷன், நம்ம அப்படியே குளோபல் வார்மிங் அப்படியே பேர்ன் ஆகிட்டு இருக்குது. இதனால் இமாலயாஸ் ஆல்ப்ஸ் எல்லாம் உருக போகுது அப்படியெல்லாம் கூட நிறைய கருத்து வந்துகிட்டே இருக்குது. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு ஒரு முக்கியமானது. நம்மளாம் அப்படியே ஒரு ஹாட் பிளேஸில் உட்காந்துட்ருக்கோம் பிகாஸ் ஆஃப் திஸ் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிலாம் நிறைய பேசிகிட்டே இருக்காங்க. வாங்க நம்ம போய் பார்ப்போம் இதை பற்றி இவ்வளோ பேசியிருக்காங்களே, இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கம் லெட்ஸ் கெட் இன் டு த டைட்டில். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் என்னெல்லாம் பிரச்சனை? பொல்யூஷன் தான். இது ஒரு ஃபேன்சியாக என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்னு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக டைட்டில் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். Human population size has grown enormously over the last 100 years. This means increase in demand for food, water, home electricity, roads, automobiles and numerous other commodities. These demands are exerting tremendous pressure on our natural resources and are also contributing to pollution of air, water and soil. The need of the hour is to check the degradation and depletion of our precious natural resources and pollution without halting the process of development. நமக்கு கொஞ்சம் பேராசை, டெவலப்மெண்ட்டும் இருக்கணும், சிவிலைஸ்டு மேனாக வாழணும், அட் த சேம் டைம் அட்மாஸ்ஃபியரை பொல்யூட் பண்ணக்கூடாது. இதுக்கான ஒரு ஏற்பாடு தான் நம்ம கண்டுபிடிக்கிற புது புது விஷயங்கள். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த ரோடியம், பல்லாடியம் ஆகட்டும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டர் ஆகட்டும், இதெல்லாமே நம்ம எப்படியெல்லாம் நம்மளுடைய க்ரோத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்விரான்மெண்ட்டையும் பொல்யூட் பண்ணாமல் வர்றதுக்கானது. ஓகே, பாசிட்டிவாகவே அப்ரோச் பண்ணுவோமே. பொல்யூஷன் இஸ் அன் அன்டிசைரபிள் சேஞ்ச். இது முக்கியம். த ஒன் விச் காசஸ் த பொல்யூஷன் இஸ் கால்ட் பொல்யூட்டன்ட். இந்தியாவில் ஃபஸ்ட்டு அந்த பொல்யூஷன் ஆக்ட் பாருங்கள், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இது 3 இந்த பேராகிராஃப். ஏர் பொல்யூஷன் அண்ட் இட்ஸ் கண்ட்ரோல். வி ஆர் டிபெண்டிங் ஆன் ஏர் ஃபார் அவர் ரெஸ்பிரேட்டரி நீட்ஸ். ஏரோட முக்கியம்லாம் உங்களுக்கு தெரியும். இது முக்கியமாக ஏர் பொல்யூஷன்னாலே லங்ஸ்மா, ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர். வாட்டர் பொல்யூஷன்னா டைஜஸ்டிவ் ட்ராக் டிஸார்டர். நாய்ஸ் பொல்யூஷன்னா நர்வஸ் சிஸ்டம், லைக் தலைவலி, எரிச்சலாக இருக்கும், காதில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தால் அது வந்துட்டு நியூரல் சிக்னலை டிஸ்டர்ப் பண்ணுறது. அந்த மாதிரி அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப கதையாக தான் இருக்கும் இந்த லெசனும். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த ஸ்மோக் ஸ்டாக்ஸ் ஆஃப் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ். Generally, smelters and other industries release particulate and gaseous air pollutants together with harmless gases such as nitrogen, oxygen, etc. See, harmless gases, nitrogen and oxygen. These pollutants must be separated. அங்கிருந்து செப்பரேட் பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் நார்மலாக கேஸை மாற்றணும். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டிஸ்சார்ஜ் டு கொரோனா, அதுக்கப்புறம் நெகட்டிவ்லி சார்ஜ் டு ஒயர். இது ரொம்ப முக்கியம். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டர்ஸில் டயக்ராம் ரொம்ப முக்கியம். There are several ways of removing particulate matter, the most widely used in which is the electrostatic precipitators, which can remove over 99% particulate matter present in the exhaust from a thermal power plants. அங்கவே இது ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. It has electrode wires that are maintained at several thousand holes which produce corona that releases electron. These electrons attached to dust particles giving them at net negative. So இது இந்த எலக்ட்ரானும் இந்த particulates, that is the particulate matter இல்லையா, டஸ்ட் பார்ட்டிகளோட சேர்ந்து they just make a negative charge. நெகட்டிவா பாசிட்டிவான்னு கேட்கலாம். The collecting plate are grounded and attract the charged dust particles. The velocity of air between the plates must be low enough to allow the dust to fall. A scrubber can remove gases like sulfur dioxide. In a scrubber, the exhaust is passed through a spray of water or lime. In the water or lime adu. Recently, we have realized the dangers of particulate matter that are very, very small and are not removed by this ப்ரிசிபிடேட்டர்லேயும் அது ரிமூவ் பண்ண ரொம்ப குட்டியாக இருக்குது. அக்கார்டிங் டு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், அந்த சிபிசிபி, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். ஓகே, பார்ட்டிகுலேட் சைஸ் 2.5 micrometers or less in diameter are responsible for causing a greatest harm to human health. இந்த சைஸ் 2.5 அதுக்கு கீழே. These fine particulates can be inhaled deep into the lungs and can cause breathing and respiratory symptom, irritation, inflammation and damage to the lungs and premature death. இதுக்கெல்லாமே இது ரீசன்.
இது ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. ஆட்டோமொபைல்ஸ் ஆர் த மேஜர் காஸ் ஆஃப் அட்மாஸ்பரிக் பொல்யூஷன். நம்ம ஊரில் இருக்கிற வண்டிகளோட கவுண்ட்டை பார்த்தா தெரியும். மார்னிங்கில் இருக்கிற அந்த டிராஃபிக் ஜாமோ ஈவினிங்கில் ஆஃபீஸ் டைமில் அதுலேயே புரியும். ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல் அலாங் வித் யூஸ் ஆஃப் லெட் ஃப்ரீ பெட்ரோல் ஆர் டீசல்ஸ் கேன் ரெடியூஸ் த பொல்யூட்டன்ஸ் தே எமிட். லெட் ஃப்ரீ பெட்ரோல் நம்ம பின்னாடி கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ் எல்லாம் படிப்போம். Catalytic converters having expensive metals namely platinum, palladium and rhodium as the catalyst are fitted into the automobiles for reducing emission of poisonous gases. As the exhaust passes through the catalytic converters, unburnt hydrocarbons are converted into carbon dioxide and water. The unburnt hydrocarbon இருக்குல்ல அது சூட்டுன்னே சொல்லுவோம். அது வந்து that will be converted into carbon dioxide and water, and carbon monoxide and nitric oxide are changed to carbon dioxide and nitrogen gas ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. கண்டினியூஸாக இதெல்லாம் கார்பன் மோனாக்சைடு தான் ரொம்ப டேஞ்சரஸ். நைட்ரிக் ஆக்சைடு இதை வந்து கார்பன் டை ஆக்சைடாவோ இல்லை நைட்ரஜன் கேஸாவோ மாற்றுது. அண்ட் மோட்டார் வெஹிக்கிள் எக்யூப்டு வித் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் ஷுட் யூஸ் அன்லெட்டட் பெட்ரோல் பிகாஸ் லெட் இன் த பெட்ரோல் இன்ஆக்டிவேட்ஸ் த கேட்டலிஸ்ட். இந்த கேட்டலிஸ்ட் நம்ம போடுறோம் இல்லையா, இப்போது அன்லெட்டட் பெட்ரோலை தான் அவங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஜென்ரலாக இப்போது அன்லெட்டட் பெட்ரோல் போடாமல் நார்மல் பெட்ரோல் போட்டால் இந்த கேட்டலிஸ்ட் வுட் பி டிஸ்டர்ப்டு. அது டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா இந்த சேஞ்ச் எல்லாம் நடக்காமல் திருப்பியும் எக்கச்சக்கமான பொல்யூஷன் தான். அடுத்தது, இன் இந்தியா த ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன். ஸோ ஏர் ப்ரொடெக்ஷன் கூட வச்சுக்கலாம். இந்த ஆக்ட் இஸ் இன் 1981. ஓகே, திஸ் இஸ் பட் அமெண்ட்மெண்ட் ஒன்லி இன் 87. அதுவும் முக்கியம். டு இன்க்ளூட் நாய்ஸ் ஆஸ் அன் ஏர் பொல்யூட்டன். நாய்ஸ் இஸ் அன்டிசைரபிள் ஹை லெவல். இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அன்டிசைரபிள் ஹை லெவல் ஆஃப் சவுண்ட். We have got used to associating loud sounds with pleasure and entertainment, not realizing that noise causes psychological and physiological disorders in human. The bigger the city, the bigger the function, the greater the noise. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் வர சத்தம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். A brief exposure to extremely high sound level 150 decibels, okay, or more generated by takeoff of a jet plane or rocket may damage eardrums, thus permanently impairing hearing ability. Even chronic exposure to a relatively lower noise level of cities may permanently damage hearing abilities of human. Noise also causes sleeplessness, increased heartbeat, altered breathing pattern, thus considerably stressing human. இங்கே பாருங்கள், நியூரல் டிஸார்டர்னு ஆரம்பிக்கிறான். சைக்கலாஜிக்கல், அப்புறமா ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்லீப்லெஸ்னஸ், தலைவலிக்கும், ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறது, ப்ரீதிங் பேட்டர்னே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக சோகமாக உட்காந்துருக்க மாதிரி நம்மளே இரிட்டேட் ஆகிறோம். அதாவது இந்த மாதிரி சவுண்டெல்லாம் நம்ம கண்டினியூஸாக மேலே ஏரோப்ளைன் வீட்டுக்கு தாழെ பறந்துக்கிட்டே இருந்தால் வர சத்தம், இதெல்லாம் ஒரு இரிட்டேஷன். ஓகே, கன்சிடரிங் த மெனி டேஞ்சரஸ் இஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன், கேன் யூ ஐடென்டிஃபை த unnecessary sources of noise pollution around you which can be reduced immediately without any financial loss to anybody. Reduction of noise in our industries can be affected by use of sound absorbent materials or by muffling noise. இதுதான் சொல்லுவோம் நம்ம green mufflerனு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். green mufflerனா என்னென்னா, மஃப்ளர்னா காதில் போட்டு முடிப்போம் இல்லையா, green mufflerனா மரங்களை நடுறது. அதாவது ஒரு காம்பவுண்ட் வாலை சுற்றி இந்த அசோகா ட்ரீ நிறைய வாய்ஸை அப்சர்வ் பண்ணுற ஒரு ட்ரீ, அதையெல்லாம் நடுறது. மரங்களை நாய்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்காக நடுற ப்ரோக்ராம் பேரே green muffler ப்ரோக்ராம். தெரிஞ்சுக்கோங்க. Stringent following of laws laid down in relation to noise, like delimitation of horn-free zones around hospitals and schools, permissible sound levels of crackers and of loudspeakers, timing after which loudspeakers cannot be played, etc. need to be enforced to protect ourselves from noise pollution. இதெல்லாம் கவர்மெண்ட்டே பண்ணுது இப்போல்லாம். ஈவன் தீபாவளி டைமில் கூட நைட் டைமில் இந்த டைம் மேலே நம்ம கிராக்கர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, இவ்வளோ தான் சவுண்ட் வைக்கணும், கோவில் திருவிழாலாம் தே ஆர் டேக்கிங் சம் ஸ்டெப்ஸ் அஃப்கோர்ஸ். கண்ட்ரோலிங் வெஹிக்குலர் ஏர் பொல்யூஷன், a case study of டெல்லியில் தான் ஆரம்பிக்குது. பிகாஸ் அந்த கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ் இங்கே பாருங்கள். With its very large population of vehicular traffic, Delhi leads to the country in its level of air pollution. It has more cars than the states of Gujarat and West Bengal put together. இந்த ரெண்டு ஸ்டேட்டையும் சேர்த்தா விட அதிகமான கார் வந்து டெல்லியில். in the 1990s, Delhi ranked 4th among the 41 most. 4th இதிலெல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் ஆகிறதுல என்ன பெருமை இருக்குது, பட் வாங்குகிறோம். Air pollution problems in Delhi became so serious that a public interest litigation, PIL-ன்னு சொல்லுவாங்கம்மா இதை, Public Interest Litigation Act was filed in the Supreme Court of India. பப்ளிக்கே பண்ணலாம் இதை. After being censored very strongly by the
Supreme Court, under its directives, the government was asked to take within a specified time period appropriate measures, including switching over the entire fleet of public transport buses from diesel to compressed. அப்பதான் அதாவது கவர்மெண்ட் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டரே வந்துருச்சு. All the buses of Delhi were converted to run on CNG by the end of 2002. You may ask the question as to why CNG is better than diesel. The answer is that CNG burns most efficiently, unlike petrol or diesel in the automobiles, and very little of it is left unburnt. எல்லா மொத்தமா எரியும், அதுதான் compressed. Moreover, CNG is cheaper than petrol or diesel, cannot be siphoned off by thieves and adulterated like petrol or diesel. இது adulteration இதுல பண்றது கஷ்டம். The main problem is switching over to CNG is the difficulty of laying down pipelines to deliver CNG through distribution points, pumps, and ensuring uninterrupted supply. இதனால தான் சப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த கரெக்டாக இப்போ நமக்கு பெட்ரோல் பங்க்ஸில் அந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லேயே இதை சப்ளை பண்ணுறது கஷ்டம். இதான் இதை த்ரூ அவுட் இந்தியாவில் ஃபாலோ பண்ண கொஞ்சம் எடுத்துக்கிறது டைம். Simultaneously, parallel steps taken in Delhi for reducing vehicular pollution include phasing out of old vehicles, use of unleaded petrol, use of low sulfur petrol and diesel, use of catalytic converters in vehicles, application of stringent pollution level norms for vehicles. இவ்வளோ மேட்டரை இவங்க கொண்டு வந்து ஓரளவு இப்போ கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ளே திருப்பியும் இந்த பாப்புலேஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இன்க்ரீஸ்ட். The government of India, through a new auto fuel policy, has laid out a roadmap to cut down vehicular pollution in Indian cities. More stringent norms for fuel means steadily reducing the sulfur and aromatic content in petrol and diesel fuels. கம்பல்சரியாக Euro 3 norms நம்ம யூரோவில் ஃபாலோ பண்ணது தான், நம்ம இங்கே பாரத் நார்ம்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். Euro 3 norms, for example, stipulate that sulfur be controlled at 350 parts per million in diesel and 150 parts. இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வெரி இம்பார்ட்டன்ட். 350ல இருந்து 350 in diesel, 150 parts per million in petrol. The aromatic hydrocarbons are to be contained 42% in concerned fuel. The goal, according to the roadmap, is to reduce sulfur to 50%. அங்கேருந்து இங்கே குறைக்கிறது சல்ஃபரோட லெவலில் டீசலில், அண்ட் டவுன் த லெவல் டு 35%. ஓகே, பெட்ரோலில் அது வந்து 50%, டீசல் அண்ட் பிரிங் டவுன் த லெவல் டு 35% மாற்றணும். இது எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, வெஹிக்கிள் இதுதான் கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ் போட்டு தான். மாஸ் எமிஷன் ஸ்டாண்டர்ட் பாரத் ஸ்டேஜ் 2, which is equivalent to Euro 2 norms, or no more applicable in any of the cities of India. Details are seeing 4-wheel, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 4-wheelersக்கு பாரத் ஸ்டேஜ் 4 throughout the country 2017 வந்துடணும். 3-wheelersக்கு பாரத் ஸ்டேஜ் 4 throughout the country since 1st April to 2017. 2-wheelersக்கும் பாரத் ஸ்டேஜ் 4 throughout the country since April 2017. This is implementation time, அதுலேருந்து வந்துடணும் அப்படின்னு. Thanks to the effort made, the air quality of Delhi has significantly improved. According to an estimate, the substantial fall in carbon dioxide and sulfur dioxide level has been found in Delhi between 1997 to 2005. சப்ஸ்டான்ஷியலாக அங்கே பார்ட்டிகுலேட் மேட்டர் ஏரில் இருக்கிறது குறைஞ்சி, முக்கியமாக அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு somehow they just brought it under the control because of the compressed natural gas. Next, air pollution க்கு அப்புறம் water pollution. Human beings have been abusing the water bodies around the world by disposing into them all kinds of waste. நமக்கு தான் தெரியுமே, பிளாஸ்டிக் வேஸ்ட், கல்லுகள் கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி பாண்டு, லேக், ஸ்ட்ரீம்னு போட்டுக்கிட்டே இருப்போம். ஓகே, இது அப்படியே மொத்தமாக ஜென்ரல் கதை தான். இப்போ முக்கியமாக கவர்மெண்ட்டில் வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன், இதுதான் ரொம்ப திஸ் இஸ் த ஏர்லியஸ்ட். பாருங்கள், 1974 ஏர்லியஸ்ட்னா இதுதான் வாட்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகே, அண்ட் டொமஸ்டிக் சீவேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ஸ் இதை பார்த்துக்கோங்க. வாட்டர் 99.9%, 0.1% பியூரிட்டிஸ் தான் அலவுடே. அதுக்கும் கீழே போனால் அது இம்பியூர் வாட்டர், இட் இஸ் நாட் ட்ரிங்கபிள் வாட்டர்னே கொடுப்பாங்க. பட் நம்ம என்ன மாதிரி தண்ணியை குடிக்கிறோன்னு மட்டும் நமக்கு தான் தெரியும். ஆஸ் வி ஒர்க் வித் வாட்டர் இன் ஆர் ஹோம்ஸ் இன் த சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ், வி வாஷ் எவ்ரிதிங் இன் டு ட்ரெயின்ஸ். ஹேவ் யூ எவர் வண்டர்ட் வேர் த சீவேஜ் தட் கம் அவுட் ஆஃப் அவர் ஹவுசஸ் கோ? வாட் ஹேப்பன்ஸ் இன் வில்லேஜஸ் இஸ் த சீவேஜ் ட்ரீட்டட் பிஃபோர் பீயிங் டிரான்ஸ்போர்ட்டட் டு த நியரஸ்ட் ரிவர் அண்ட் mixed with it. A mere 0.1% impurities make domestic sewage unfit for human use. You have read about sewage treatment plants. Sewage treatment plants எல்லாம் நம்ம இந்த லெசனில் வருமா, அந்த மைக்ரோப் லெசனில் வரும். Solid or relatively easy to remove. What is most difficult to remove or remove or dissolved salts such as nitrate, phosphates and other nutrients and toxic metals, ions and organic compounds. இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது கஷ்டம்.
இதுக்கு முன்னாடி நான் இங்கே போகணும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், impurities 0.1%, suspended solids என்னெல்லாம் இருக்குது, கொலாய்டல் மெட்டீரியல், ஃபீக்கல் மேட்டர், பாக்டீரியா, cloth and paper fibers அதெல்லாம் அப்படியே கொலாய்டெல்லாம் மாறிடும். dissolved materials, nutrients, nitrate, ammonia, phosphate, all that. ஓகே, இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கிறது, இதையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிக்சர் ரொம்ப முக்கியம். இந்த BOD பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டுன்னு சொல்லலாம், இல்லை பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு. எப்போவுமே ஆக்சிஜன் டிமாண்டுன்னு சொல்கிறோம், நான் அப்படியே ஒரு ஜிஸ்டாக சொல்கிறேன். எப்போல்லாம் உங்களுக்கு ஆக்சிஜன் டிமாண்ட் ஆகுதோ வாட்டரோட டிரான்ஸ்பரன்சி போய் அது டர்பிடாக மாற ஆரம்பிச்சிடும். அப்போ யூஸ்வலாக திஸ் ஹேப்பன்ஸ் வித் த ஸ்டாக்னன்ட் வாட்டர் ஃப்ளோயியாக இருக்கும்போது ஆக்சிஜன் டிமாண்ட் வர்றதில்ல. வந்தாலுமே அது அப்படியே ரெக்டிஃபை ஆகிடும் as long as the sun penetration is good, sunlight. இந்த BOD அதுதான் இந்த கொஷின். BOD சீவேஜ் வாட்டரில் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? சீவேஜ் வாட்டர் அப்படின்னாலே உங்களுக்கு டர்பிட், அது டிரான்ஸ்பேரண்ட்டாகவே இருக்கிறது இல்லை. அப்படின்னா BOD வில் பி ஹை இன் சீவேஜ் வாட்டர், BOD வில் பி லோ ஆர் நில் இன் த ட்ரிங்கிங் வாட்டர். அப்படி எப்போ இது நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் அதிகமாக ஆக்சிஜனை உள்ளே இறக்க BOD லெவல் கம்மியாகிடும். ஓகே, BOD லெவல் கம்மியாகிடுச்சுன்னா வாட்டர் வந்து ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு வந்துடுச்சு. இதுதான் இந்த கான்சன்ட்ரேஷன் அமௌண்ட். ஓகே, ஸோ ஆக்சிஜன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் BODயை வெளியே எடுக்கிறதுக்கான ஒரு, ஏன்னா அது டிமாண்ட் ஃபார் ஆக்சிஜன். அப்போ நீ ஆக்சிஜன் உள்ளே போட்டிங்கன்னா திஸ் வில் பி கம்மிங் டவுன். திஸ் இஸ் வாட் இதுக்கு வந்து யூட்ராஃபிகேஷன் இருக்கும், படிப்போம், இப்போ வருவோம். See, and domestic sewage primarily contains biodegradable organic matters which readily decomposes thanks to bacteria and other microorganisms which can multiply using this organic substance as substrate and hence utilize some of the components of sewage. It is possible to estimate the amount of biodegradable organic matter in sewage water by measuring biochemical oxygen demand. So எவ்வளோ வளருதோ, ஓகே, எவ்வளோ பாக்டீரியல் க்ரோத் இருக்கோ அதுக்குள்ளே அதை வச்சு தான் இந்த ஆக்சிஜன் BODயை கண்டுபிடிக்குது. மைக்ரோஆர்கனிசம்ஸ் யூ ஹவ் read about the relation between BOD, microorganism, amount of biodegradable matter. அது அந்த லெசனில், மைக்ரோப் லெசனில் படிக்கிறது இது. ஓகே, தே ஜஸ்ட் டு க்ரோ தேர் கண்டினியூஸ்லி அண்ட் ஷோ சம் ஆஃப் த சேஞ்சஸ் தட் மே ஒன் மே நோட்டிஸ் ஃபாலோயிங் discharge of sewage water into river. Microorganism involved in biodegradation of organic matter in the receiving water body consume a lot of oxygen. இங்கேருந்து அங்கே உள்ளே இருக்கிறது எல்லாம், அதாவது ஒரு வாட்டரில் இருக்கிற டெட் அண்ட் டெப்ரிஸ் எல்லாம் டீகே பண்ணி அதனுடைய டிக்ரடேஷன், அதுதான் பயோடிக்ரடேஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லுது. அதெல்லாம் பண்ணும்போது தி ஜஸ்ட் டேக் இன்னார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். அது கன்சியூம் பண்ணுற ஆக்சிஜனால தான் அங்கே BODயே வருது. அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் தெர் இஸ் அ ஷார்ப் டிக்ளைன் இன் டிசால்வ்ட் ஆக்சிஜன் டவுன் ஸ்ட்ரீம் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் சீவேஜ் டிஸ்சார்ஜ். புரியுது அவங்களுக்கு? சீவேஜ் அங்கே கொண்டு போய் அனுப்பும்போது, ஒரு ரிவரில் கலக்கும்போது, இங்கே இருக்கிற மைக்ரோப்ஸ் எல்லாம் நிறைய ஆக்சிஜனை எடுத்துக்க போய் வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல் குறையுது. இவ்வளோதான். திஸ் காசஸ் மொர்டாலிட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அண்ட் அதர் அக்வாட்டிக் கிரியேச்சர்ஸ். அப்போது அந்த வாட்டர் பாடியில் இருக்கிற லிவிங் கிரியேச்சர்ஸ் would not get adequate oxygen, so they get a very low oxygen, at last they'll die. So mortality of fishes. Presence of large amount of nutrients in water also causes excessive growth of planktonic algae. ஆல்கல் ப்ளூம் வரும் பாருங்கள். இப்போ நிறைய ஃபிஷ்ஷஸ், இப்போ ஆக்சிஜன், இப்போ நீ ஒரு சீவேஜை கொண்டு போய் தண்ணியில் மிக்ஸ் பண்ணுற, தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுது, அதெல்லாம் டிகிரேட் பண்ணும்போது அது நிறைய ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு வாட்டரில் ஆக்சிஜன் லெவல் குறையுது. ஆக்சிஜன் லெவல் குறைய போய் அங்கே நியூட்ரியன்ஸ், அதாவது நிறைய ஃபிஷ்ஷஸ், அங்கே இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் சாகும்போது அது செத்து அதிலிருந்து ரிலீஸ் ஆகிற காம்பனன்ட்ஸ் இருக்குல்லையா, பாஸ்பேட்டு, நைட்ரேட்டு, அதெல்லாம் என்ரிச்டு நியூட்ரியன்ட். அது என்ரிச்டு நியூட்ரியன்ட் இருக்க போய் ஆல்கெல்லாம் பயங்கரமாக வளருது. ஓகேவா? இப்போ BODயில் இருந்து யூட்ராஃபிகேஷன் தான் என்ரிச்டு நியூட்ரியன்ட்டு. இந்த யூட்ராஃபிகேஷனால் அதிகமாக வளர்கிற ஆல்கல் ப்ளூம். இப்போ என்ன ஆச்சு, உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேங்கிற மாதிரி ஆக்சிஜன் குறைஞ்சி யூட்ராஃபிகேஷன் வந்து தேர்ட் ஆல்கல் ப்ளூம் வந்து அந்த வாட்டர் பாடியோட மேலே அப்படியே கவர் பண்ணி இப்போ சன்லைட்டும் பெனிட்ரேட் ஆக போகிறது இல்லை. அண்டர்ஸ்டுட்? இப்போ சன்லைட்டும் பெனிட்ரேட் ஆகாமல் மற்ற பிளான்ட்ஸும் வளராமல் வெறும் ஆல்கேவாக வளர்ந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ஈகோசிஸ்டமே டிஸ்டர்ப் ஆகி அந்த வாட்டர் பாடியை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு ஆல்கல் ப்ளூம் ரெடி ஆகிடும்.
இப்போ படிப்போம். which imparts a distinct color to the water bodies. Algal bloom causes deterioration of the water quality and fish mortality. Understood? Some bloom forming algae are extremely toxic to human being also and animals too. You may also seen the beautiful mauve colored flowers. இந்த mauve colored flower na water hyacinthல வருமா, அது over the night அப்படியே few metersக்கு வளர்ற ஒரு offset, அது அதனுடைய reproduction offset அப்படின்னு சொல்லுவோம். These plants which were introduced into India, இது alien species invasion படிச்சோம் இல்லையா, வாட்டர் ஹயசின்த், லென்டானா கேமரா, பார்த்தீனியம், இது மூணும். ஸோ இது வாட்டரில் வளருது. தே க்ரோ ஃபாஸ்டர் தேன் அவர் எபிலிட்டி டு ரிமூவ் தெம். தீஸ் ஆர் பிளான்ஸ் ஆஃப் வாட்டர் ஹயசின்த் ஐகார்னியா, த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் அக்வாட்டிக் வீட், ஆல்சோ called terror of Bengal. They grow abundantly in eutrophic water bodies and lead to the imbalance in the ecosystem dynamics of the water body. இதெல்லாம் வந்துருச்சுன்னா இது கொசுக்கு முக்கியமான இடம் கூட. ஓகே, sewage from our homes as well as from hospitals are likely to contain many undesirable pathogenic microorganisms, and its disposal into water without proper treatment may cause outbreak of serious diseases such as dysentery, typhoid, jaundice, cholera. என்னெல்லாம் வராது, எல்லாம் வரும் நம்ம இந்த மாதிரியான தண்ணியை வந்து கன்சியூம் பண்ணும்போது. Unlike domestic sewage, waste water from industries like petroleum, paper manufacturing, metal extraction and processing, chemical manufacturing, etc. often contain toxic substances, notably heavy metals defined as elements with density above 5 gram per cubic centimeter, such as mercury, cadmium, copper. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. mercury, cadmium, copper, இதெல்லாம் எங்கிருந்தெல்லாம் வருதுன்னா அது இங்கே பாருங்க, பெட்ரோலியம், பேப்பர் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு பயோ மேக்னிஃபிகேஷன். பயோனா உடம்புல உயிர், மேக்னிஃபைனா அதிகமாக மேக்னிஃபை ஆகிட்டு இருக்கு. இந்த பிக்சர் வச்சே சொல்லித்தரலாம். ஃபஸ்ட் லெவலில் பாருங்கள் 0.003 பார்ட்ஸ் பெர் பில்லியன், அப்படியே 0.4, இங்கே 20, இங்கே 10. ஜூ பிளாங்டானில் ஸ்மால் ஃபிஷ்ஷஸில் 0.5, லார்ஜ் ஃபிஷ்ஷஸில் 2. இங்கே ஃபிஷ் ஈட்டிங் பேர்ட்ஸ்க்கு வரும்போது 25 பார்ட்ஸ் பெர் மில்லியன். இந்த டிடிடி, டைக்ளோரோ டைஃபெனைல் ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான இன்செக்டிசைடு. இப்போ படிப்போம். A few toxic substances often present in industrial wastewater, biomagnetism in the aquatic food chain. Biomagnetism refers to increase in concentration of the toxicant at successive trophic levels. This happens because a toxic substances accumulated by an organism cannot be metabolized or excreted. இது நம்ம உடம்புல மெட்டபலைஸ் ஆகலை, ஃப்ரீ ரேடிக்கலாக சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவலுக்கு போகும்போது அப்படியே ஏறிக்கிட்டே போகுது. In this manner, the concentration of DDT is increased at successive trophic levels. Say it starts from 0.003 parts per billion. Okay, in water it can ultimately reach 25 parts per million. கடைசியாக இந்த லெவலுக்கு வரும்போது, இந்த லெவலில் எங்கேயாவது கொடுத்துட்டு எக்ஸாமில் கேட்கலாம், இல்லை டாப் லெவலில் கொடுத்துட்டு இது வந்து டெர்ஷரி லெவலில் இருக்கா, இன்னும் அதுதான லெவலில் இருக்கான்னு கேட்கலாம். அப்படியே பார்த்துக்கோங்க. எக்கலாஜிக்கல் பிரமிடோட கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க. ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிடிடி டிஸ்டர்ப் கால்சியம் மெட்டபாலிசம் இன் பேர்ட்ஸ் அண்ட் தின்னிங் த எக்ஷெல், இது எக்ஸாம், அண்ட் ப்ரீமெச்சூர் பிரேக்கிங். ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். இந்த டிடிடியால் ஷெல், இந்த எக்கோட ஷெல்லெல்லாம் டிஸ்டர்ப் ஆகி பேர்ட்ஸ் பாப்புலேஷன் குறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, eutrophication is a natural aging of a lake by nutrient enrichment of its water. In a young lake, the water is cold and clear, supporting little life. With the time streams drained into the lake introduce nutrients such as nitrogen and phosphorus. Eutrophic lake அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு முக்கியமாக nitrogen and phosphorus encourage the growth of aquatic organism. As the lake's fertility increases, plant and animal life burgeons and organic remains begin to be deposited on the lake bottom. Over the centuries, as silts and organic debris pile up, the lake grows shallower and warmer, with warm water organisms supplanting those that thrive in the cold environment. Marsh plants take root in the shallow and begin to fill in the original lake basin. Eventually, the lake gives way to large masses of floating plants, bog மாதிரி ஃபார்ம் ஆகிடும், ஃபைனலி கன்வெர்ட்டிங் இன்டு லேண்ட். எப்படி இந்த ஒரு நியூட்ரியன்ட் என்ரிச் தான் சொன்னேன், நிறைய ஃபிஷ்ஷஸ் செத்துக்கிட்டே இருக்குது, ஆல்கை வளர்ந்துக்கிட்டே இருக்குது, சன்லைட்டு பெனிட்ரேட் ஆகவே போகிறதில்ல, அப்படியே போய் உங்களுக்கு ஷாலோவாக மாறி ஒரு பாகாக மாறிடும், சதுப்பு
கருப்பாக மாறி கடைசியில் அந்த லேக் இருந்த இடம் காணாமல் போய் சக்சஷன் மாதிரி போய் நின்றோம். டிபெண்டிங் ஆன் climate, size of the lake and other factors, the natural aging of lake may span thousands of years. However, pollutant from man's activity like effluents from the industries and homes can radically accelerate the aging process. இந்த மாதிரி நேச்சுரலாக நடக்க 1000 year எடுத்துக்குது. ஆனால் நம்ம மனுஷன் போடுற பொல்யூட்டன்ட்டில் இதெல்லாம் அப்படியே ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீடில் ஏஜ் ஆகுது ஒரு லேக். திஸ் phenomenon has been called cultural or accelerated eutrophication. அதாவது மேனால் நேச்சுரலாக வராமல் ஆர்டிஃபிஷியலாக வர வைக்கிற ஒரு விஷயத்தை கல்ச்சுரல் ஆர் ஆக்சிலரேட்டட் யூட்ராஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுவும் எக்ஸாம் கொஸ்டின். During the past century, lakes in many parts of the earth have been severely eutrophied by sewage and agricultural and industrial waste. The prime contaminant are nitrates and phosphates, which act as a plant nutrients. They overstimulate the growth of algae, causing unsightly scum and unpleasant odors and robbing the water of dissolved oxygen vital to other aquatic life. At the same time, other pollutant flowing into the lake may poison whole population of fish whose decomposing remains further deplete the water's dissolved oxygen content. In such fashion, a lake can literally choke to death. லேக்கில் இருக்கிற அனிமல்லாம் செத்து கடைசியில் லேக்கே செத்துரும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஓடிக்கு அப்புறம் பிஓடி குறைஞ்சி ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ்லாம் எடுத்துகிட்டு ஆக்சிஜன் குறைஞ்சதுனால இப்போ என்ன நடக்க போகுதுன்னா ஃபிஷ்ஷஸ் எல்லாம் அங்கே இருக்கிற அனிமல்ஸ் ஆகுது. அதெல்லாம் செத்த பிறகு அதனுடைய நியூட்ரியன்ட் என்ரிச்மெண்ட்டால் ஆல்கல் வளருது. அதாவது யூட்ராஃபிகேஷன் லீட்ஸ் டு ஆல்கல் ப்ளூம். ஆல்கல் ப்ளூம் வந்து இருக்கிற மீதி எல்லாத்தையும் போட்டு தள்ளி பாகாக மாற்றி கடைசியில் டெத் ஆஃப் த லேக். இதுதான் அந்த ஆர்டர். ஓகே, நான் 2-3 தடவை சொல்லியிருக்கேன். வெரி இம்பார்ட்டண்ட் அந்த ஒரு அசெண்டிங் ஆர்டரில் கேட்கும்போது. ஹீட்டட் thermal wastewater flowing out of electricity generating units, thermal power plants constitute another important category of pollutant. Thermal wastewater eliminates or reduces the number of organisms sensitive to high temperature and may enhance the growth of plants and fish in extremely cold areas, but only after causing damage to the indigenous flora and fauna. எல்லாத்தையும் டேஞ்சர் தான் இது. இப்போ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடிஸ் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து அர்காட்டா மார்ஷ் ஃபோம்னு ஒரு ஆர்கனைசேஷன். இங்கே பாருங்கள். வேஸ்ட் வாட்டர் இன்க்ளூடிங் சீவேஜ் கேன் பி ட்ரீட்டட் இன் இன்டெகிரேட்டட் மேனர் பை யூட்டிலைசிங் அ மிக்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் அண்ட் நேச்சுரல் ப்ராசஸஸ். An example of such an initiative is the town of Arcata, situated along the northern coast of இது எங்கே இருக்குது? அர்காட்டா எங்கே இருக்குது? எந்த யூனிவர்சிட்டி? ஹம்பால்ட். நம்ம அலெக்சாண்டர் வான் ஹம்பால்ட் படித்தோம் இல்லையா? ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் அவருக்கான அந்த பேரில் வர ஒரு யூனிவர்சிட்டியில் இருந்து. ஓகே, டவுன்ஸ் பீப்புள் கிரியேட்டட் an integrated wastewater treatment process within a natural system. The cleaning occurs in 2 stages. The conventional sedimentation, filtering and chlorine treatments. ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலாக கன்வென்ஷனலாக இதெல்லாம் பண்ணணுமோ பண்ணுறாங்க, குளோரின் போடுறாங்க, இதெல்லாம் தூர் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் பண்ணிட்டு வராங்க. ஆஃப்டர் திஸ் ஸ்டேஜ் லாட்ஸ் ஆஃப் dangerous pollutants like dissolved heavy metals like still remain. இதெல்லாம் பண்ணாலும் heavy metalsலாம் இருக்கு. To combat this, an innovative approach has been taken and the biologists developed a series of 6 connected marshes over 60 acres marshy land. இதை உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி. Appropriate plants, algae, fungi and bacteria were seeded into this. இது ஏன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மைக்ரோப் லெசனில் படிச்சிருக்கலாம். சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் செகண்டரி பொல்யூட்டன்ட் செகண்டரி டேங்க்கில் ஆக்சிஜனை என்ஹான்ஸ் பண்ண ஃபங்கை இனாக்குலம் போடுவாங்க. ஃப்ளாக்குன்னு படிச்சிருப்பீங்க. ஃபங்கையும் பாக்டீரியாவும் சேர்ந்தது. அதே தான் இங்கேயும். ஆல்கே ஃபார் என்ஹான்சிங் த ஆக்சிஜன் கண்டென்ட். பிகாஸ் ஆல்கேவோட ஃபோட்டோசிந்தசிஸில் கார்பன் டை ஆக்சைடை கன்சியூம் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் அது ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதுவே கொஞ்சம் ஆக்சிஜனேஷன் தானே அது. விச் நியூட்ரலைஸ், அப்சர்வ் அண்ட் அசிமுலேட் த பொல்யூட்டன். ஹென்ஸ் as the water flows through the marshes it gets purified naturally. அப்படியே இருந்து நேச்சுரலாக பியூரிஃபை ஆகிடுச்சு. So the marshes also constitute a sanctuary with a high level of biodiversity in the form of fishes, animals and birds that now reside there. A citizen group called Friends of the Arcata Marsh, FOAM, இதுவும் ரொம்ப முக்கியம். FOAMனா என்ன? ஓகே, are responsible for the uptake and safeguarding of this wonderful project. All this time we have assumed that removal of waste requires water, the creation of sewage. But what if water is not necessary to dispose of human waste like excretia? Water இருந்தால் தான் நம்ம excretiaவை ரிமூவ் பண்ண முடியும். இப்போ ஈகோசான்னு ஒரு ப்ராஜெக்ட். Can you imagine the amount of water that one can save if one did not have to flush the toilet? Well, this is already a reality. Ecological sanitation na ecosan.
ஓகே, தண்ணியே ஊற்றாமல் எப்படி நம்ம தண்ணி வேஸ்ட் பண்ணாது. சஸ்டைனபிள் சிஸ்டம் ஃபார் ஹேண்ட்லிங் ஹியூமன் எக்ஸ்கிரீஷியா யூசிங் ட்ரை கம்போஸ்டிங் டாய்லெட்ஸ். திஸ் இஸ் ப்ராக்டிக்கல், ஹைஜீனிக், எஃபிஷியன்ட் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன் டு ஹியூமன் வேஸ்ட் டிஸ்போசல். ஓகே, த கீ பாயிண்ட் டு நோட் தட் ஹியர், இது ஃபஸ்ட்டு டைமாக இங்கே பாருங்கள், திஸ் இஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் இன் கேரளா அண்ட் ஸ்ரீலங்கா ஈகோசான் ப்ராஜெக்ட். கொஞ்சம் இது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. வித்தவுட் யூஸிங் வாட்டர் வி ஆர் டிஸ்போசிங் த ஹியூமன் எக்ஸ்கிரீஷியா. அப்படியே ஃபெர்டிலைசராக மாற்றி அதுக்கப்புறம் they'll send it to the பஞ்சாயத் and they distribute to the land. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அடுத்தது. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாலிட் வேஸ்ட் ரெஃபர் டு எவ்ரி திங் தட் கோஸ் அவுட் இன் ட்ராஷ். முனிசிபல் சாலிட் வேஸ்ட் ஆர் வேஸ்ட் ஃப்ரம் ஹோம், ஆஃபீஸ், ஸ்டோர்ஸ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் கலெக்டட் அண்ட் டிஸ்போஸ்ட் பை த முனிசிபாலிட்டி. த முனிசிபல் சாலிட் வேஸ்ட் ஜென்ரலி கம்ப்ரைஸ் பேப்பர், ஃபுட் வேஸ்ட், இதெல்லாம் என்ன இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமஸ்டிக் வேஸ்ட் எது, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் எதுன்னு கொடுத்து பிரிக்க சொல்லலாம். அப்போ உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியணும், ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா இருக்கணும். ஓகே, அடுத்தது, burning reduces the value of the waste, volume of the waste, although it is generally not burnt to completion, and open dumps often serve as the breeding ground for rats and flies. இப்போ வீடு க்ளீன் பண்ணும்போது இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, டாய்லெட் பேசின், அதெல்லாம் அந்த த்ரோன்லாம் தூக்கி வெளியே போடுறது வீடு இடிக்கும்போது, அந்த இடத்துல நிறைய தண்ணி தங்கி அங்கே ரேட்ஸோ ஃப்ளைஸோ நிறைய இருக்கும் பாருங்கள். உங்களை வீடு சுற்றியே இதெல்லாம் இருக்கும். எதனா ஒரு ஓப்பன் லேண்ட் இருந்தால் அதை நம்ம ஜென்ரலாக குப்பை போடுற இடமா மாற்றுறது. Sanitary landfills were adopted as a substitute for open burning dumps. In a sanitary landfill, waste are dumped into the depression or trench after compaction and covered with dirt every day. If you live in a town or city, do you know where the nearest landfill site is? Landfills are also not really much of a solution, since the amount of garbage generation, especially in the metros, has increased so much that these sites are getting filled too. Also, there is a danger of seepage of chemicals etc. from these landfills, polluting the underground water. இது ரொம்ப நல்ல சோர்ஸும் இல்லை, நாத்தம் வரும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கிரவுண்ட் வாட்டர் லெவலை டிஸ்டர்ப் பண்ணும். பக்கத்தில் எதனாவது இருந்தால் ஒரு பாய்சனஸ், அதாவது சம்டைம்ஸ் தேவையில்லாத இந்த ஹாஸ்பிட்டல் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் எல்லாம் உள்ளே போட்டால் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். இதுலேயும் நிறைய இருக்குது. கொளுத்துனா மொத்தமாக கொளுத்தி போகிறதில்ல, அதனால் லேண்ட் குழி தோண்டி அதில் புதைச்சி பண்ணுறோம் அப்படிங்கிறோம். அதுலேயும் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ த சொல்யூஷன் டு ஆல் திஸ் ஒன் கேன் ஒன்லி பி இன் அ ஹியூமன் பீயிங் பிகமிங் மோர் சென்சிட்டிவ் டு திஸ் என்விரான்மெண்டல் issues. All waste that we generate can be categorized into 3 types: biodegradable, recyclable and the non biodegradable. இது மூணா பிரிக்கணும். எப்படி மனுஷன் மூணா பிரிச்சிருக்கோம். It is important that all garbage generated is sorted. What can be reused or recycled should be separated out. Our kabadiwalas and rag pickers do a great job of separation of materials for recycling. நம்ம இதில் ரேக் பிக்கர்ஸ் இருக்காங்களா, அவங்க பிரிப்பாங்க அழகாக. The biodegradable materials can be put into a deep pits in the ground and be left for natural breakdown. அது biodegradableனாலே உங்களுக்கு அது bacterial action இருக்கும், அது காணாமல் போயிடும். That leaves only the non biodegradable to be disposed of. The need to reduce our garbage generation should be a prime goal. Instead we are increasing. இதில் என்னென்னா வருமுன் காப்போம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதே குறைக்கணுங்கிறேன்னா. ஓகே, இப்போ ஒரு எவ்ரி இயர் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வாங்கி பென்சில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று கம்ப்ளீட்டாக உடஞ்ச உடனே வாங்கலாமே. அந்த மாதிரி பீயிங் எ ஹியூமன் பீயிங் வி ஷுட் ஹாவ் அ காமன் சென்ஸ் டு கண்ட்ரோல் அவர் பொல்யூஷன். நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்லேயே அத்தனை பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை நம்ம ஜெனரேட் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் நம்ம குறைக்கலாம். ஜென்ரலாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு இதெல்லாம் இருக்கணும். ஓகே, லெட் அஸ் சி. ஜஸ்ட் பிக் எனி ரெடிமேட் பேக்கெட் ஆஃப் எனி குட் குவாலிட்டி eatable, say a biscuit packet, and study the packaging. Do you see the number of protective layers used? Note that at least one layer is of plastic. We have started packaging even our daily use products like milk and water in poly bags. Since it is fruits and vegetables can be brought packed in beautiful polystyrene and plastic packaging. We pay so much and what do? Contribute heavily to environmental pollution. State government across the country are trying to push for reduction in use of plastics and use of eco-friendly packaging. ஏதோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது, நாமளே சரி பண்ணணும். அதுதான் we can do our bit by carrying clothes or other natural fiber carry bags then when we go shopping and by refusing polythene bags. இதை நம்ம செய்கிறோமா? நடுவில் கொஞ்சம் ஆர்டர் போட்டால் கொஞ்ச நாள் செய்வோம், திருப்பி விட்டுருவோம். ஓகே, நமக்கே அது தோணணும்.
Hospitals generate hazardous waste that contain disinfectants and other harmful chemicals and also pathogenic microorganisms. Such waste also require careful treatment and disposal. The use of incinerators is crucial to disposal of all. Incineration எரிக்கிறதுமா ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் எல்லாம் எரிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த ரிமூவ்டு ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கால் கை ரிமூவல், அது ஆக்சிடெண்ட்டில் போனப்பா அந்த மாதிரியெல்லாம் எரிச்சிடணும். இல்லாட்டி அது பயங்கரமான பிளேஸ் ஃபார் மைக்ரோபியல் பாப்புலேஷன். ஓகே, irreparable computers and other electronic goods are known as electronic e-waste. இப்போ இருக்கிற வேர்ல்டோட த்ரெட்டனிங் வந்து அடுத்தது e-waste. ஒரு வீட்லேயும் நம்ம வச்சுருக்க மொபைல் ஃபோன்ஸு கணக்கே இல்லாத இருக்குது. ஒவ்வொருத்தர் கையில் 2 ஃபோன் 3 ஃபோன். E-waste are buried in landfills or incinerated. Over half of the e-waste generated in the developed world are exported to developing countries, mainly to China, India and Pakistan. Okay, where metals like copper, iron, silicon, nickel and gold are recovered. என்னென்னலாம் ரெக்கவர் பண்ணுறாங்க இதில் இருந்து? காப்பர், அயன், சிலிக்கான், நிக்கல் அண்ட் கோல்டு இஸ் தேர். அஃப்கோர்ஸ் எல்லா ஒரு கம்ப்யூட்டர்லேயும் லேப்டாப்லேயும் கம்பல்சரியாக இருக்கும். அன்லைக் டெவலப்ட் கண்ட்ரீஸ் விச் ஹஸ் ஸ்பெசிஃபிகலி பில்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரீசைக்ளிங் ஆஃப் e-waste. Recycling in developing countries often involves manual participation, thus exposing workers to toxic substances present in e-waste. Recycling is the only solution for the treatment of e-waste. அதுதான் provided it is carried out. இதில் இருக்கிற எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வித்துடலாம். அதை ஒன்றா பண்ணுறாங்க. நம்ம ஊரில் அதை நல்லா, நம்ம கண்ட்ரியில் அதை ரொம்பவே அழகாக பண்ணுறாங்க. ரீசைக்ளிங் இஸ் த பெஸ்ட் திங். கேஸ் ஸ்டடி ரெமெடி ஃபார் பிளாஸ்டிக். இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி ஃபோம் பார்த்தோம், ஆர்காட்டா மாஷ். இது செகண்ட். இந்த பெங்களூர்லேருந்து ஒருத்தர் அஹ்மத் கான் அப்படின்னு எப்படி வந்து பாலி பிளெண்டர் ரெடி பண்ணார். எ பிளாஸ்டிக் சாக் மேனுஃபேக்சரர் இன் பெங்களூர். அவரோட ஊர், அவரோட பேர் அஹ்மத் கான். அவர் பண்ண வேலை. ஓகே, சி பிளாஸ்டிக் சாக்ஸ். இதோ இந்த பாலி பிளெண்டுன்னு ஒரு லைன் வரும், இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. எவ்வளோ கொடுத்தாரு அவர்? முதல்லலாம் 40 per kg, அதாவது அவங்களுக்கு கிடைச்சது 40 காசு. ஆனால் இவர் வந்து இஸ் ஆஃபரிங் நவ் 6 rupees. ஓகே, பை 2002. அதனால் இவர் ஒரு 40 kilometers ரோடை இந்த பாலி பிளண்டில் போட்டிருக்காரு பெங்களூரில். இதெல்லாம் தான் இப்போ பாருங்கள். ப்ராப்ளம் இன் அக்யூமுலேட்டிங் பிளாஸ்டிக் வேஸ்ட். அஹ்மத் கான், ஏஜ் 57-year-old, has been producing plastic sacks for 20 years. About 8 years ago, he realized that plastic waste was a real problem. Polyblend, a fine powder of recycled modified plastic, was developed then by his company. See, Polyblend is a powder of recycled modified plastic. Okay, this mixture is mixed with the bitumen that is used by lay road. Bitumen நம்ம போடுறோம்ல தார் ரோடு, அதுக்கு in collaboration with RV College of Engineering and the Bangalore City Corporation, Ahmed Khan proved that blends of polyblend and bitumen இது ரெண்டும் சேர்த்து ரோடு போட்டது. Okay, when used to lay roads, enhance the bitumen's water repellent properties and help to increase the road life by a factor of 3. Okay, the raw material for creating polyblend in any plastic film waste. So against the price of rupees 0.40, that is 40 paise per kg that rag pickers had been getting for plastic waste, Khan now offers 6 rupees. 40 காசு வாங்கின இடத்துல 6 ரூபாய் கொடுக்குறாரு. Using Khan's technique, by the year 2002, more than 40 kilometers of road in Bangalore has already been laid with this polyblend and bitumen. Okay, at this rate, Khan will soon be running short of plastic waste in Bangalore to produce polyblend. Thanks to innovations like polyblend, we might still avoid being smoothed by plastic waste. So இன்னும் அப்போ அவர்கிட்ட கொடுத்தா இந்த பிளாஸ்டிக் எல்லாம் ரோடாக மாற்றலாம். இது ஒரு கேஸ் ஸ்டடி. அடுத்தது இன்னும் 2 இருக்கும் நமக்கு. ஆக்ரோ கெமிக்கல்ஸ் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ். ஆக்ரோ கெமிக்கல்ஸ் நம்ம ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் in the wake of green evolution, use of inorganic fertilizers and pesticides had increased manifold for enhancing crop production. வேறு வழி இல்லை, சாப்பிடணும். சாப்பாடுக்காக நம்ம ஃபாஸ்ட்டாக விதைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. ஆர்கானிக்னால் ரொம்ப ஸ்லோவாக அப்சர்வ் ஆகும், அதுக்கப்புறம் கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ், ஃபஞ்சிசைட்ஸ் எக்ஸெட்ரா ஆர் பீயிங் இன்க்ரீஸ்லி யூஸ்டு. திஸ் incidentally are also toxic to non-target organisms that are important component of the soil ecosystem. Do you think these can be biomagnified in the terrestrial ecosystem? Of course it will be. DDT பார்த்தோம் இல்லையா, இப்போ we know what the addition of increasing amount of chemical fertilizers can do to aquatic ecosystem is eutrophication. The current problem in agriculture are therefore extremely grave. So நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே பயோமேக்னிஃபிகேஷனுக்கு போகுது. அதனால தான் வெரைட்டியாக டிசீசஸும்
வருது. கேஸ் ஸ்டடி ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங், இதுக்கு என்ன பண்ணலாம், இன்னொரு ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கும் பாருங்கள், ரமேஷ் சந்திரதாகர்னு. இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் அ சைக்ளிக்கல் ஜீரோ வேஸ்ட் ப்ரொசீஜர் வேர் இன்டகிரேட்டட்னா ஒரு ஃபார்முக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுட்டு ஒன்றுத்தை தூக்கி இன்னொன்றுல போடுறது. கவுவை வளர்த்தோம்னா கவுவோட டங்கை தூக்கி ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் கோழியை வளர்த்தா அதனுடைய அதுக்கு தேவையானது புழுவெல்லாம் தூக்கி போடுறது. ஸோ he has done a good job. This allows the maximum utilization of resources and increase the efficiency of production. ரமேஷ் சந்திரதாகர், இவர் பேர் சோனிபேட், அவர் இருக்கிற ஊர் ஹரியானாவில். ஓகே, அவர் எவ்வளோ பேரை என்கேஜ் பண்ணியிருக்கார் பாருங்கள். he actually now in this club 5,000 farmers are there. Includes bee keeping, என்னென்னலாம் வச்சுருக்கார் பாருங்கள். bee keeping, dairy management, water harvesting, composting, agriculture in a chain process, எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு ஒரு இடத்துல வர வேஸ்ட் இன்னொரு இடத்துக்கு இம்பார்ட்டண்ட் மேன்யூராக யூஸ் பண்ணாத மாதிரி, which support each other and allow an extremely economical and sustainable venture. There is no need to use chemical fertilizers for crop, as cattle excretia, dung are used as a manure. Crop waste is used to create compost, which can be used as a natural fertilizers or can be used to generate natural gas for satisfying. Natural biogas எப்படி இருக்குன்னு நம்ம இந்த லெசனில் பார்த்தோம் இல்லையா, microbes level, for satisfying the energy needs of the firm. Enthusiastic about spreading information and help on the practice of integrated organic farming, Dagar has created the Haryana Kisan Welfare கிளப், அது ரொம்ப முக்கியம், வித் 5,000 ஃபார்மர்ஸ். ஒரு இடத்துல வர்றது இன்னொரு இடத்துக்கு அப்படியே. இப்போ மாடுக்கு தேவையான ஃபுட்டு இதிலேருந்து ரிலீஸ் ஆகிற ஃபாடரை கொடுக்கறது, அது போடுற டங்கை எங்கே யூஸ் பண்ணுறது, அப்படியே பீ கீப்பிங் சொசைட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. பாலினேஷனுக்காக இங்கே வளர்கிற இடத்துல பீ கீப்பிங் வச்சு அழகாக பீஸ் கிட்ட வரும். ஃப்ளவர்ஸ் இருக்கும்போதே அங்கே பீ கீப்பிங் ரொம்ப ஈஸியாகுது. ஸோ இந்த மாதிரி அப்படியே உள்ள இன்டகிரேட்டட் ஃபார்மிங் அப்படின்னு போட்டு ரமேஷ் சந்திரதாகர்னு கொடுக்கலாம் சைடில். இல்லாட்டி அவங்கவுங்க ஊர் பெங்களூர், அகமத் கான், இவர் வந்து சோனிபேட், அந்த மாதிரியும் வரலாம். பார்த்துக்கோங்க. ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். இனிஷியலி நியூக்ளியர் எனர்ஜி வாஸ் ஹெயில்ட் அஸ் அ நான் பொல்யூட்டிங் வே ஃபார் ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி. லேட்டர் ஆன் இட் வாஸ் ரியலைஸ் தட் த யூஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஹஸ் two very serious inherent problem. The first is accidental leakage as occurred in the 3 Mile Island and Chernobyl incident, and the second is safe disposal of radioactive waste. Chernobyl ரஷ்யாவில், இது ரொம்ப முக்கியம். ஓகே, 3 Mile Island கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இந்த பேர். அப்புறம் அதோட ரிலேட்டடாக இந்தியாவில் போபால் ட்ராஜடின்னு ஒன்று ரெண்டும் இருக்கும். Radiation that is given off by nuclear waste is extremely damaging to organism because it causes mutation at a very high rate. Mutation na theriyum, sudden change, நம்ம gag மாதிரி. High doses nuclear radiation is lethal, but at lower doses it creates various disorder. The high dose na compulsory mutation, low doses la disorders mattum. The most frequent of all being cancer வந்து தெரிஞ்சுக்கோங்க, low dose. Therefore nuclear waste is an extremely potent pollutant and has to be dealt with at most caution. இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. It has been recommended the storage of nuclear waste after sufficient pre-treatment should be done in suitably shielded container buried within the rock about 500 meter deep below the earth surface. Okay, இந்த டெப்த் தெரிஞ்சுக்கணும். ஒரு மாதிரி எல்லோ கலர் கேன் மாதிரி இருக்கும், அதில் பிளாக் கலரில் ஒரு 3 ட்ரையாங்கில் சேர்த்தா மாதிரி, அதுதான் அதோட சிம்பிள். ஹவெவர் திஸ் மெத்தட் ஆஃப் டிஸ்போசல் இஸ் மீட்டிங் ஸ்டிஃப் அப்போசிஷன் ஃப்ரம் த பப்ளிக். வை டு யூ திங்க் திஸ்? சடனாக இன்றைக்கும் ஒரு வெல்கானோ எரப்ஷன் மாதிரியோ இல்லை ஒரு எர்த்குவேக், ஒரு ட்ரெமர் வந்து வெளியே வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு அந்த கதை. அதனால தான் நமக்கு இவ்வளோ எல்லாருமே அதை எதிர்த்து பேசுறது. ஓகேவா? அடுத்தது க்ரீன் ஹவுஸ் இஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங். த டேர்ம் க்ரீன் ஹவுஸ் இஃபெக்ட் ஹஸ் பின் derived from the phenomenon that occurs in greenhouses. Have you ever seen a greenhouse? It looks like a small glass house and is used for growing plants, especially during winter. In a greenhouse, the glass panel lets the light in but does not allow heat to escape. Greenhouseங்கிறதே ஒன்றும் இல்லைம்மா, நம்ம நார்மலாக இப்போ மேலே சீலிங் போது மாதிரி கிளாஸில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, உள்ளே வருது சன்லைட்டு, உள்ளே வந்து அந்த பிளான்ட்டில் அப்படியே சுற்றி வெளியே திரும்பி போகாது, உள்ளவே அந்த சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். இது முக்கியமாக இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம், ஏன்னா அங்கே ரொம்ப கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இடத்துல வைக்கிறது. அதுதான் வந்து க்ரீன் ஹவுஸ். இப்போ நம்ம உலகத்தில் நாம் அப்படி தான் உள்ள ஒரு கண்ணாடி போட்ட இடத்துல உள்ளே உட்காந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். Therefore, the greenhouse warms up very much like inside a car that has been parked in the sun for a few hours. நமக்கு இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. The greenhouse effect is naturally occurring phenomenon that is responsible for heating the earth's surface and atmosphere. You would be
You would be surprised to know that without greenhouse effect, the average temperature at surface of Earth would have been chilly, minus 98 degrees C, rather than the present average is 15 degrees C. நமக்கு எங்கே போச்சு பாருங்க, வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறது. இந்த பிக்சரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. Okay, and in order to understand the greenhouse effect, it is necessary to know the fate of the energy of sunlight that reaches the outermost atmosphere. Clouds and gases reflect about 1/4 of the incoming solar radiation. Clouds or gases, so 1/4 of the solar radiation it will be just reflecting and absorb some of it, but almost half of incoming solar radiation falls on Earth's surface, heating it, while a small proportion is reflected back. Earth's surface re-emits heat in the form of infrared radiation, but part of this does not escape into space as atmospheric gases. Though இந்த முக்கியமா கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன் இதெல்லாம் போகாம தடுக்குது. Absorbs major fraction of it. The molecules of these gases radiate heat energy, and a major part of which again comes to Earth's surface, thus heating it up once again. மேலே போய் அப்படியே போயிருந்தா ஓகே, மேலே போக முடியாமல் நம்ம போடுற இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன், கார்பன் டை ஆக்சைடு, மீதே இதெல்லாம் அப்படியே இட் இஸ் கவரிங், ஸோ தட் இட் இஸ் ஜஸ்ட் கம்மிங் பேக் டு த எர்த் சர்ஃபேஸ், thus heating it up once again. The cycle is repeated many a times. The above mentioned gases, carbon dioxide and methane, are commonly known as greenhouse gases. ஓகே, அது இல்லாமல் வேறு என்னெல்லாம் இங்கே இப்போ ரிலேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் வேரியஸ் மேக்ஸிமம் 60% இஸ் கார்பன் டை ஆக்சைடு, செகண்ட் வந்து மீத்தேன், தேர்ட் வந்து குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் 14%, அண்ட் தென் திஸ் ஒன் ஓகே நைட்ரஸ் ஆக்சைடு, திஸ் ஒன் இஸ் 6%. இந்த பர்சன்ட் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் பை கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன். Okay, and then increase in the level of greenhouse gases has led to considerable heating of Earth, leading to global warming. இப்படியே குளோப் வார்ம் ஆகிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? ஸ்னோ கவர்ட் மவுண்டன்லாம் உருக ஆரம்பிச்சிடும், உருகி தண்ணி உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ கடலோட உயரம் ரைஸ் ஆகி கடல் தண்ணி உள்ளே வரும், இந்த பக்கமும் உருக ஆரம்பிச்சிடும். நமக்கு டாப் மோஸ்ட் ஹிமாலயன் ரேஞ்சஸ் இருக்குது, ஆல்ப்ஸ் ஹிமாலயஸ் மாதிரி மிகப்பெரிய பனி சூழ்ந்த சிகரம் எல்லாம் உருக ஆரம்பிக்கும். During the past century, the temperature of Earth has increased. This is in the century மட்டும் 0.6 degrees C it is raised. And during the last 3 decades, scientists believe that அதுவும் கடைசி அந்த 30 வருஷமா scientists believe that this rise in temperature is leading to deleterious changes in the environment and resulting in odd climatic changes. El Nino effect அப்படின்னு சொல்லுவாங்க. El Nino effectனா ஒரு இடத்துல ஏதோ ஒரு சேஞ்ச் வந்தால் நம்மளை தாக்காதா அப்படின்னா இது குளோபலைசேஷன், என்ன வேணால் நடக்கும். thus lead, ஸோ ஒரு இடத்துல வர கிளைமேட்டிக் சேஞ்ச் இன்னொரு இடத்துல பயங்கர ரிஃப்ளெக்ட். thus lead, நமக்கு ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு இல்லையா 2016-17 ஒரு பெரிய வெள்ளம் வந்தது இல்லையா, அந்த 16 தான் நினைக்கிறேன். அந்த வெள்ளமே எல்னினோவோட எஃபெக்ட்னு தான் பேசுவாங்க. thus leading to increased melting of polar ice caps as well as the other places like the Himalayan snow caps. Over many years, this will result in a rise in sea level that can submerge many coastal areas. நம்ம எல்லாம் தண்ணிக்குள்ளே போகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு அலாம். The total spectrum of changes that global warming can bring about is subject that it's still under active research. பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. How can we control global warming? The measures include cutting down use of fossil fuel, improving efficiency of energy usage, reducing deforestation, planting trees, and slowing down the growth of human population. International initiatives are also taken. இதெல்லாம் பண்ணணும், நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். நம்மளுடைய ஃபாசில் ஃபியூலை டீஃபாரஸ்டேஷனே வைக்கக்கூடாது, ஒன்லி எஃபாரஸ்டேஷன் இருக்கணும், நிறைய ட்ரீயை வளர்க்கணும். ஓகே, ஹியூமன் பாப்புலேஷனே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் இந்த குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு. இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க, இந்த ஓசோன் ஹோல் இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த பிக்சரை காமிச்சு சென்டரில் என்ன இருக்குது அப்படிலாம் கேட்கலாம். ஓசோன் டெப்ளீஷன் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் ஓசோன் லேயர் இருக்குது, அது படிக்கணும். ஓகே, நம்ம இது அங்கேயும் படித்தோம், ஐ திங்க் இன் ஈகோசிஸ்டம் இதுலேயே படித்தோம். You have earlier studied in the chemistry textbook that class 11th about bad ozone formed in the lower atmosphere, troposphere, that harms plants and animals. And there is a good ozone also. This ozone is found in the upper part of the atmosphere called the stratosphere. Okay, bad one will be in the troposphere, the good one will be on the stratosphere, and it acts as a shield of absorbing ultraviolet radiation from the sun. UV rays are highly injurious to living organisms since DNA and protein of living organisms preferentially absorb UV rays, and its high energy breaks the chemical bond within this molecule. The thickness of the ozone in a column of air from the ground to the top of the atmosphere is measured in the Dobson unit. Ozone நம்ம அளக்கிற யூனிட் டாப்சன் யூனிட். நம்மளோட டிஎன்ஏவோ ப்ரோட்டீனோ ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுனால அது பிரேக் ஆகும். பாண்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த டிஎன்ஏ மியூட்டேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை, கேன்சர் மியூட்டேஷன் மாதிரி.
Ozone gas is continuously formed by the action of UV rays on molecular oxygen and also degraded into molecular in the stratosphere. There should be a balance between production and degradation of ozone in the stratosphere. Of late, the balance has been disturbed due to the enhancement of ozone degradation because of the chlorofluorocarbons. Ozone, the refrigerator, release discharge in the lower part of atmosphere, move upward and reach stratosphere. In stratosphere, UV rays act on them, releasing chlorine atoms. Chlorine degrades ozone. இது ரொம்ப முக்கியம். Okay, and releasing the molecular oxygen with these atoms acting merely as catalyst, and the chlorine atoms are not consumed in the reaction. Hence whatever CFC, chlorofluoro, okay, are added to the stratosphere, they have permanent and continuing effect on ozone level depletion. Although ozone depletion is occurring widely in the stratosphere, the depletion is particularly marked over the Antarctic region. அதுலயும் UVB தான் ரொம்ப affect ஆகும். This has resulted in the formation of large area of thinned ozone layer commonly called ozone hole. அங்கெல்லாம் அப்படி அப்படியே தின்னாக்கி விட்டுருச்சு. அதுதான் முக்கியமாக இந்த அண்டார்டிக் ரீஜனில். இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. UV radiation of wavelength shorter than UVB are almost completely absorbed by the Earth atmosphere, given that the ozone layer is intact, but UVB damages DNA and mutation may occur. This is the exam question. It causes aging of skin, damage of skin cells and various types of skin cancer. In human cornea, absorbs UV radiation, and high dose of UVB causes inflammation of cornea called slow blindness, cataract, etc. Okay, the UVB radiation causes snow blindness. Such exposure may permanently damage the cornea of the eye is affected. Exam question. Recognizing the deleterious effect of ozone depletion, an international treaty known as Montreal Protocol, okay, Canada 1987, but effective in 1989 to control the ozone depletion. Exam question. Very important. நம்ம ரியோ டி ஜெனிரோ கான்ஃபரன்ஸ் பார்த்தோம். இங்கே இது subsequently many more efforts have been made, and protocols have laid down definite road maps separately for developed and developing countries for reducing the emission of CFC and other ozone depleting chemicals. முக்கியமாக இந்த ரெஃப்ரிஜரேட்டர் காம்பவுண்ட் இதெல்லாம். ஓகே, அடுத்தது degradation by improper resource utilization and maintenance. The degradation of natural resources can occur not just by the action of pollutant but also by improper resources utilization practice. Soil erosion and desertification use paranga, soil erosion illa desert former. The development of the fertile topsoil takes centuries, but it can be removed very easily due to the human activities like over cultivation, unrestricted grazing, deforestation and poor irrigation practices and arid patches of land. இப்படி மாற்றி விட்ரு இந்த 4 ரீசன்: ஓவர் கல்டிவேஷன், அன்ரெஸ்ட்ரிக்ட் கிரேசிங்னா ஆடு மாடு வைக்கிறது, டீஃபாரஸ்டேஷன் ஃபாரஸ்ட் அழிக்கிறது, புவர் இரிகேஷன் அப்படியே சாயில் அடிச்சுக்கிட்டு போகிறது. When large barren patches extend and meet over time, a desert is created. Internationally, it has been recognized that desertification is a major problem nowadays, particularly due to increased urbanization. நிறைய urbanization வர அர்பனுக்கு வர டெசர்ட்டுங்கிற தண்ணி இல்லாத ஒரு நிலைமை வருது. வாட்டர் லாகிங் அண்ட் சாயில் salinity. Irrigation without proper drainage of water leads to water logging to the soil. Besides affecting the crops, water logging draws salt to the surface of the water. The salt then is deposited as a thin crust on the land surface or start collecting at the root of the plant. This increased salt content is inimical to the growth of crops and is extremely damaging to agriculture. Water logging and soil salinity are some of the problems that have come in the wake of the green revolution. இது exam question. green revolution க்கு முக்கியமான காரணம் என்ன? ஓகே, வர்றதுக்கான முக்கிய காரணம்னா இந்த வாட்டர் லாகிங், சாயில் salinity வந்து பிளான்ட் வந்து அதுக்கு தேவையான மினரல்ஸ் அப்சர்வ் பண்ணுறதெல்லாம் தடுத்து அது உன்னுடைய ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சி நமக்கு ரொம்ப கஷ்டம் வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்து அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் ரெவல்யூஷனுக்குள்ளே போய் டிஷ்யூ கல்ச்சர் அது இதுன்னு பண்ணி வி மேட் அ ஃபுட். ஓகே, இது நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷனில் படிச்சிருப்போம். தீஸ் டூ, வாட்டர் லாகிங் அண்ட் சாயில் salinity is the major reason to awaken the green revolution. And then deforestation. Deforestation is the conversion of forested areas to non-forested ones. According to an estimate, almost 40% forests have been lost in the tropic. Okay, இது அஃப்கோர்ஸ் நாம் இந்த இது இருக்கு இல்லையா, அமேசான் ஃபாரஸ்ட்டையே நம்ம
சோயா பீன்ஸ்க்காக கல்டிவபிள் லேண்டாக மாற்றணும்னு பயோடைவர்சிட்டியில் படித்தோம். only 1% in the compared to only 1% in the temperate region. The present scenario of deforestation is particularly grim in India. At the beginning of the 20th century, forest covered about 30% in the 30% land of India. இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள், 30ல இருந்து இது that has been shrunken to 21.54%. And whereas the national forest policy in the year முக்கியம் of India has recommended 33% forest cover for the plains and 67% in the hill regionல இருக்கு. இதெல்லாம் dry deciduous-ஆ இருக்கும். இங்கே போக போக ஹில்ஸ்க்கு போக போக tropical evergreen இந்த மாதிரி. How does deforestation occurs? A number of human activities contribute to it. One of the major reasons is the conversion of forest to agricultural land. இதுதான் அமேசானையே பண்ணுறாங்களே, நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோமா? நம்மளும் இறங்கி பண்ணுவோம். எப்படியாவது அழிக்கிறதாகவே நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம பண்ணுறதெல்லாம். Trees are axed for timber, firewood, cattle ranching and for several other purposes. Slash and burn culture or jhum cultivation. மரத்தை எரிச்சு அந்த சாம்பலை போடுறது கொஞ்சம் பாருங்கள். In the northern eastern states of India has also contributed to deforestation. In slash and burn culture, the farmer cut down the trees of the forest and burn the plant remains. The ash is used as a fertilizer and the land is then used for farming or cattle grazing. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? After cultivation, the area is left for several years so as to allow its recovery. The farmers then move on to the other areas and repeat this process. In earlier days, when jhum cultivation was in prevalence, enough time gap was given so that the land recovered from that effect of cultivation. நிறைய டைம் கொடுத்துருப்பாங்க, எடுத்துருக்கலாம். With increasing population, repeated cultivation, this recovery phase is done away with, resulting in deforestation. கொஞ்ச நாள் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போகும்போது திருப்பி நம்ம இங்கே ஒரு புது மரங்களை நட்டு கொண்டு வந்திருக்கலாம். இப்போ பாப்புலேஷன் ரைஸ் ஆக அது அப்படியே கல்டிவேட் பண்ணுறாங்க, கல்டிவேபிள் லேண்டாக மாறுது. அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போனாலும் இதை அப்படியே விட்டுடுறாங்க. ஃபாரஸ்ட்டுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபாரஸ்ட்டை அழிச்சு தானே பேப்பர் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் அதை நம்பி தானே வாழுது. What are the consequences of deforestation? One of the major effects is enhanced carbon dioxide concentration in the atmosphere, because trees that could hold a lot of carbon in their biomass are lost with deforestation. Deforestation also causes loss of biodiversity due to the habitat destruction. Fragmentation la padichom illaya, disturbs hydrologic cycle, water cycle disturb, causes soil erosion and may lead to desertification. Ellame habitat loss, desertification, hydrological cycle disturbed, biodiversity loss. அதுவும் இல்லாமல் இப்போ கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் அப்சர்வ் பண்ண ட்ரீ இல்லைன்னா அது ரொம்ப அதிகமாக ஏறி குளோபல் வார்மிங், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே. Reforestation is the process of restoring a forest that once existed but was removed at some point of time in the past. Reforestation ஒரு இடத்துல ஃபாரஸ்ட் இருந்திருக்கும், காணாமல் போயிருக்கும், அதை திரும்பவும் பிளான்ஸை நட்டு வச்சு எடுத்துகிட்டு வர்றது ரீஃபாரஸ்டேஷன். புதுசாக ஒரு மரங்களை நட்டு ஃபாரஸ்ட்டை ஏஃபாரஸ்டேஷன், இருக்கிறத அப்படியே அழிச்சா டீஃபாரஸ்டேஷன். ஓகே. And however, we can speed it up by planting trees with consideration of biodiversity. Case study of a people's participation in conservation of forest. This Bishnois community பற்றி படிக்க போகிறீங்க. இது ஒரு case study. People's participation has a long history in India. In 1730, when the king of Jodhpur in Rajasthan asked one of its ministers to arrange wood for constructing a new palace, the minister and workers went to the forest near a village inhabited by Bishnois to cut down the trees. But they just gave their life for the sake of trees. Now, the Bishnois community is known for its peaceful coexistence with nature. The effort to cut down trees by the king was thwarted by the Bishnois. The Bishnoi woman Amrita Devi showed exemplary courage. She was just hugging a tree and daring king's men to cut her first before cutting the tree. The tree mattered much more to her than her own life. Sadly, the king's men did not heed to her pleas and cut down the tree along with Amrita Devi. Look at here how badly they behaved. Her 3 daughters and hundreds of other Bishnois followed her and thus lost their lives saving tree. See, ஒரு கம்யூனிட்டியே they were protecting the trees for they just gave up their life. But நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? Nowhere in history do we find a commitment of this magnitude when human beings sacrifice their lives for the cause of the environment. The government of India has recently instituted the Amrita Devi Bishnoi இது ரொம்ப முக்கியமா Amrita Devi Bishnoi Wildlife Protection Award for individuals or communities from rural areas that have shown extraordinary courage and dedication in protecting wildlife. Okay, and you may have heard of the Chipko movement of Garhwal Himalayas. In 1974, local women showed enormous bravery in protecting
trees from the eggs of contractors by hugging them. People all over the world have acclaimed the Chipko movement அப்போ எதை விட்டு இதெல்லாம் நடந்துச்சு 1974 வாட்டர் பொல்யூஷன் ஆக்டும் இதையும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சார். இந்த மாதிரி ரியலைசிங் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் பை லோக்கல் கம்யூனிட்டிஸ், த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா in 1980 Joint Forest Management JFM, so as to work closely with the local communities for protecting and managing forest. In return for their service to the forest, communities get benefited of various forest products, fruits, gum, rubber, எவ்வளோ கிடைக்குது, and thus the forest can be conserved in a sustainable manner. உதவி கிடைச்சாதான் இப்போல்லாம் ஒரு ஹியூமன் பீயிங்கை நம்ம அதுக்கிட்டேருந்து இது கிடைக்குது அதனாலையாவது நம்ம காப்பாற்றணும். கிடைக்குதோ இல்லையோ மொத்தமாக பொன் முட்டையிடுற வார்த்தை வெட்டினா மாதிரிலாம் பண்ணவே கூடாது. நமக்கு தேவையானது எடுத்துகிட்டு அதுவும் வாழட்டும். சி லெட் அஸ் யூ லிவ் அண்ட் லெட் லிவ், அந்த மாதிரி ஒரு லிவ் அண்ட் லெட் லிவ் சொல்லுவாங்க. நம்மளும் வாழணும், நம்மளை சுற்றி இருக்க நேச்சுரலும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த ஒரு ஆங்கிளில் தான் இந்த லெசன் வெரி இம்பார்ட்டண்ட் லெசன் டூ. ஸோ ஐ திங்க் த லெசன் ஹஸ் கம் டு அன் எண்ட். ஓகே, நம்ம இப்போ பார்ப்போம். இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் படிங்க, டெஸ்ட் எழுதுங்க கம்பல்சரியாக. ஓகே, முடிச்சாச்சு. இந்த சாப்டரோட இந்த யூனிட்டே முடியுது. ஈஸியான சாப்டர் கூட, ஆனால் முக்கியமான சாப்டர். ஒரு 4 கொஷின்ஸ் ப்ளஸ் வந்துடலாம் இந்த சாப்டரில், அவ்வளோ முக்கியம். ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு ரொம்ப கரண்ட்டில் இருக்கிற ஒரு பர்னிங் டாபிக் இந்த பொல்யூஷன். அப்புறம் நம்ம எப்படிலாம் இந்த ஃபாரஸ்டெல்லாம் அழித்து என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம். அதனால் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் டாபிக். வேர்ல்டு வைடாகவே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். நீட்லேயுமே அப்படி தான். ஓகே, படிங்க, ஒரு தடவை டெஸ்ட் எழுதுங்க. அண்ட் இன்னும் எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ ஜஸ்ட் ஆன்சர் யுவர் குவரிஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.